ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்களுடைய வீர விளையாட்டான கபடி வந்து இந்தியா முழுக்க பரவி ப்ரோ கபடி லீக்ன்ட்டு ஒரு பெரிய தொடரே வந்து நடக்குது வருஷம் வருஷம். இந்த வாட்டி அந்த சீசன் வந்து 12 வந்து நடக்க போகுது. அதுக்கான ஆக்ஷன் வந்து நடக்க போகுதுங்க. ஏன்னா மே 31 ஜூன் 1ஆம் தேதி நடக்க போகுது. யார் யார் எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் இருக்கு, எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி எடுக்க போறாங்கன்றத வந்து அனுமந்த் கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயத்த பேசி தெரிஞ்சுக்கலாம். அனுமந்த் வணக்கம். இப்போ வந்து ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆக போகுது சீசன் 12. எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் தலைவாஸ் வந்து ரொம்ப வருஷமா நம்ம கப்படிக்காமே இருக்கோம். இந்த முறையாச்சும் ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுத்து கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இது அப்ராக்சிமேட்டான அமௌண்ட் தான். கரெக்டா இந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஃபிஷியலா இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கு, எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு பேசலாம். அதே மாதிரி ஒரு டீமுக்கு மினிமம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 பிளேயர் வந்து கன்ஃபார்மா அந்த டீம் எடுத்தே ஆகணும். 2 ஓவர் ஸ்லிட் ஸ்லாட் இருக்கு. அதனால வந்து இந்த இது வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணியே ஆகணும். எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ ஸ்லாட்ஸ் இருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் அமௌண்ட் இருக்குன்னு அதை பேசுவோம். அதிகபட்சமா அவங்க வந்து ஒரு 25 பிளேயர் வரைக்குமே எடுத்துட்டு போகலாம். இந்த பிகேஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லோவஸ்டா எந்த டீம் வச்சிருக்காங்க அப்படின்னா 1.86 crore வச்சிருக்காங்க யூபி யோதாஸ். அதிகபட்சமா வச்சிருக்கிறது தபாங் டெலிகேசி. அவங்க தான் வந்து 4.56 கோடி வச்சிருக்காங்க. டபாங் டெலிகேசியை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்லாட் தான் வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து 4 பிளேயர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஒரு 14 பிளேயர்ஸ் வந்து அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்டுமே அவங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3 எஃபிஎம் கார்டு வச்சிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் ரைடரான அஷு மாலிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, எஃபிஎம் வந்து அஷு மாலிக் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். 6 வருஷமா கண்டினியூவா நவீன் எக்ஸ்பிரஸ் அவர் வந்து டபாங் டெல்லி கேசிக்காகவே விளையாடிட்டு இருந்தாரு. அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரும்ப எப்படி கொண்டு வர போறாங்கன்னு பார்க்கணும். இவங்களோட யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் கவரும் லெஃப்ட் ரைடரும் வந்து சுத்தமா யாருமே இல்லைங்க. ஸோ அவங்க வந்து நிறைய எடுக்கணும். அதாவது 4 பேர் தான் இருக்காங்கும் போது எல்லா டீமுக்கும் எல்லா ரைடர்ஸ்க்கும் வந்து பேக்கப்புக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ இவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா நல்லா விளையாடி இருக்காங்க. இது வரைக்கும் டபாங் டெல்லி கேசி வந்து நல்லா விளையாடி வந்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. 2வது டீம் அப்படின்னு சொல்லணும்னா பெங்களூரு புல்ஸ். இவங்க கிட்ட தான் அதிகமான அமௌண்ட் இருக்கு. 4.12 கோடி கிட்ட கையில வச்சிருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பிளேயர் இருக்காங்க. 10 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. 2 ஓவர்சீஸ் பிளேயர் இவங்க எடுத்தே ஆகணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு 3 எஃபிஎம் கார்டு கையில இருக்கு. ஓவரலாக பார்க்கும்போது இந்த டீம் வந்து இப்போதைக்கு எல்லாருக்குமே பேக்கப் வந்து ரைட் ரைடர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. மித்தபடி எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து எடுத்தே ஆகணும் பேக்கப் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜில வருவாங்கன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எக்ஸஸா 25 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பிளேயர் தான் வச்சிருக்காங்க. இன்னொரு 15 பிளேயர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. பார்ப்போம். அடுத்த பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்க, அதாவது அடுத்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். அவங்க தான் வந்து இப்போ வந்து 4.8 கோடி வந்து கையில வச்சிருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் 2 ரைடரை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஹிமான்ஷு சிங் அவரையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ராகேஷ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெர்திக் அவரையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து போன சீசன் கொடுத்துருந்தாங்க. இந்த சீசனும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுனால தான் அவங்க 3 பேரையும் பண்ணியிருக்காங்க. மிச்ச எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இவங்களுக்கு வந்து மெயின் பிளேயர்ஸும் வேணும், ஒரு பேக்கப்பும் வேணும். ரைட் கார்னருக்கு மட்டும்தான் இவங்க கிட்ட ஆள் இருக்கு. மித்தபடி எல்லாத்துக்குமே வந்து இவங்க பேக்கப் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட அவைலபிள் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா ஒரு 13 ஸ்லாட் இருக்கு. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்டுமே வந்து ஃப்ரீயா இருக்கு. 3 எஃப்எம் கார்டு இவங்க கிட்டையும் இருக்கு. அடுத்த நம்ம டீம் பார்க்க போறோம் அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸ். இந்த டீம் கிட்ட வந்து 3.95 கோடி கையில வச்சிருக்காங்க. எப்படி இவங்க வந்து ஆக்ஷனை அனுபவ போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க கிட்ட வந்து 9 அவைலபிள் ஸ்லாட் இருக்கு. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. 3 எஃபிஎம் கார்டு இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கலெக்டினா சுஷில் அவரை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரைட் ரைடர் வந்து ஒரு 3-4 பிளேயர் வச்சிருக்காங்க. 4 பிளேயர் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட லெஃப்ட் கவர் வந்து சுத்தமா இல்லைங்க. ஸோ லெஃப்ட் கவருக்கான ஒரு பேக்கப் பார்ப்பாங்க. மிச்சம் எல்லா ரைடர்ஸ்க்கும் சரி டிஃபெண்டருக்கும் சரி ஒரு பேக்கப்பை வந்து எதிர்பார்த்து தான் பெங்கால் வாரியர்ஸ் வந்து வரப்போறாங்க. அடுத்த டீம் நம்ம சொல்லணும் அப்படின்னா தெலுங்கு டைட்டன்ஸ். 3.70 கோடி கிட்ட கையில வச்சிருக்காங்க. இவங்களோட மெயின் ரைடர்ஸ் 2 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ரைடர் யாரு அப்படின்னா
பவன் சரவத், அது மட்டும் இல்லாம விஜய் மாலிக், ரெண்டு பேருமே அருமையான ஆட்டம் கொடுத்திருந்தாங்க. அதாவது பவன் சரவத் ஒரு இன்ஜுரியில வெளியே போனாரு அப்படிங்கும்போது விஜய் மாலிக் எங்கேயோ இருந்து கூட்டு வந்தீங்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேற லெவல்ல எடுத்துட்டு வந்தாரு அந்த டீமை. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து இன்னைக்கு வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஒரு 8 ஸ்லாட் அவைலபிள் வச்சிருக்காங்க. 10 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட்டுமே ஃப்ரீயாக தான் இருக்கு. 3 FBM இவங்க கிட்டயுமே இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டீம் வந்து பாத்தீங்கன்னா பாட்னா பைரேட்ஸ். 3.55 கோடி வந்து இவங்க கிட்ட ஆக்ஷன் பிரைஸ் அமௌண்ட்டா இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 அவைலபிள் ஸ்லாட் வச்சிருக்காங்க. 11 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாரின் பிளேயரையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரின் ஸ்லாட் மட்டும் அவைலபிளாக இருக்கு. அது இல்லாமல் 3 FBM வந்து அவைலபிளாக இருக்கு. அந்த ஃபாரின் பிளேயர் வந்து அவங்களோட மெயின் ஒரு ரீசா அவர் தான் வந்து ரிட்டைன் செய்யப்பட்டிருக்காரு. பாட்னா பைரேட்ஸ்ல வந்து ஒரே ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அந்த ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்தவரைக்கும் ஹமித் அவரை தான் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பிளேயர் வந்து சுதாகரை வந்து பட்னா பைரஸ் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பார்த்துருந்தோம் போன சீசனும் அவரோட ரைடு போனாருன்னா பாயிண்ட் எடுக்காம வெளியே வர மாட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 10 பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்திருக்காரு. அவரை பத்தியும் அதே மாதிரி வேற யாராவது தமிழ் பிளேயர்ஸ்லாம் வந்து யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு எதனா டீட்டெயில் இருக்கா? கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். சுதாகர் பத்தி சொல்லணும்னா நிறைய இன்ஜுரிஸ் வருதுங்க. அவரால் இன்ஜுரிங்கிறதுனாலதான் சரியா எடுத்துட்டு போக முடியல. உண்மையாவே நல்ல ரைடர், நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு பாட்னாக்காக. அது இல்லாம அவருக்கு போன வருஷம் ஏன் சரியான வாய்ப்புகள் கிடைக்கலன்னா, ஒரு எண்ணில் தேவாங்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ரைடர் இருந்தாரு, அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எண்ணில் அயான் அவர் இருந்தாரு. அயான் இப்போ ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காரு. தேவாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா சுதாகருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாரு அந்த டீமை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரைடர். நிறைய பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அல்லூர் சதீஷ் அவர் வந்து யூமுமா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க டீம்ல இன்னொரு தமிழன் இருக்காங்க, முகிலன். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். இந்த மாதிரி நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். தமிழ்நாடுல இருந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் வந்து வரும்போது அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இந்த ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு. நம்ம தொடர்ச்சியா பேசியிருந்தோம், பாட்னா பைரட்ஸை பத்தி பேசினோம். அடுத்ததான் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இவங்க கிட்ட வந்து ஒரு 3.30 கோடி வந்து கையில வச்சிருக்காங்க. ஜெய்ப்பூர் இவங்க கிட்ட வந்து ஒரு 8 அவைலபிள் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஒரு ஃபாரின் ரீடென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ஸ்லாட் தான் ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. ஓவர்சீஸ் ஸ்லாட் ஒன்று தான் இருக்கு. 3 FBM இவங்க கிட்ட இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வாலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் ரைடர் அவர் தான். அவரை நம்பியே போன ஒரு டீம். இன்னொன்று என்னன்னா, ஹெட் கோச்ல இருந்து எல்லாருமே மாறி இருக்காங்க. பாட்னா அதாவது ஜெய்ப்பூர்ல இருந்த ஒரு ஹெட் கோச் தான் தமிழ்நாட்டு டீமோட ஹெட் கோச்சா வந்திருக்காரு, சஞ்சு பல்யான். இவர் வந்து ஜெய்ப்பூரை வந்து ஒரு வருஷம் டவுன் ஆன சீசனை வந்து அடுத்த வருஷம் எடுத்து வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்திருந்தாரு. கப் அடிச்சிருக்காரு. கப் அடிக்காம வாய்ப்புகள் இல்லை, கப்பே அடிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஒரு சஞ்சு பல்யானை பத்தி நிறைய பேசணும்னா அது தனி வீடியோவே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு கோச். அவரோட கோச்சிங்ல தான் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து வேற லெவல்ல வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரீசா அவரை தான் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் கவர் அவர் தான், ஃபாரின் ஸ்லாட் அவர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு டீம் தான், தமிழ் தலைவாஸ். இவங்க கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா 2.55 கோடி இருக்குங்க. இவங்களோட மெயின் கோர் அதை வந்து அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். ஏன்னா சாகர் ராத்தி அவரை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவரை வந்து நாங்க அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து வீண் போகாம அவரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரால் இன்ஜுரிங்கிறதுனால இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனா இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுனால அவரால் கன்னி பண்ணி எடுத்துட்டு போக முடியல. அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் கவர்ஸ், இதுக்கு தான் இவங்க வந்து ரொம்ப மெனக்கிடணும். ஏன்னா அந்த டீம்ல வந்து அது மட்டும்தான் இது வரைக்கும் சரியா செட் ஆகாம இருந்துச்சு. ஏன்னா அபிஷேக் அண்ட் மோகித் அவங்க தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அபிஷேக் ரிலீஸ்டு அண்ட் மோகித்தும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் கவருக்கு வந்து FBM யூஸ் பண்ணி அமீர் ஹுசைன் பஸ்தானி அவரை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா சாகர் ராத்தியோட ரீப்ளேஸ்மெண்ட்டா அவரை பார்க்குறாங்க. அவர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் நிதேஷ் அவர் போன வருஷம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. சாகுல் குலியாவுக்கு சரியான ஃபார்ம் இல்லை, இன்ஜுரி அப்படின்னு ஆகும்போது இவர் வந்து அந்த இடத்துல வந்து தனியா தெரிஞ்சாரு. போன வருஷத்தோட ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னா தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அது நிதேஷ் தான். ஏன்னா சச்சின் தன்வர்லாம் இருக்கும்போது அவரால் பெருசா
பண்ண முடியல. ரைட்ல போய் அவரால் பாயிண்ட் எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் நிதிஷ் மட்டும் தனியா தெரிஞ்சாரு அப்படின்னா அதுக்கான காரணம் நரேந்தர் கண்டோலா ரைட்ல வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட் ஆகட்டும் ரைட் ரைடர் ஆகட்டும் ரெண்டையுமே வந்து நல்ல ஒரு பேட்டர்ன்ல வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மொயின் சஃபாங்கி ஆகட்டும், விஷால் சாகர் ஆகட்டும், ரைட் ரைடருக்கு வந்து நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருந்தவங்களும் நல்லா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ரைடரா பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலா அண்ட் ஹிமான்சு சிங் யாதவ் அவரையும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. போன வருஷம் வந்து அவரும் தேவைப்படும் போது ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ்லயும் கை கொடுப்பாரு நல்லாவே. அதனால அவரும் நல்ல ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க. ரோனக் அவரை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அனுஷ் கவாடே இவரையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க கோரை ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க எடுக்க போறது அவங்களோட பேக்கப் பிளேயர்ஸ் மட்டும்தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து ஒரு நல்ல சீசனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அர்ஜுன் தேஸ்வாலை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ரைடர்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு ரைடருக்கா போவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விதான். அர்ஜுன் தேஸ்வால் ஆகட்டும், அஷு மாலிக்லாம் இதுக்கு முன்னாடி த்ரூ அவுட் போயிருக்காங்க. எவ்வளவு நாளும் கொடுத்து எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள்னால மிஸ் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி எடுத்த பிளேயர்ஸ் வந்து பெருசா இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு பவான் சரவாத்தையுமே நம்ம எடுத்து அவர் மேட்சே இன்ஜுரின்னு சொல்லி வெளியே போனாரு. அதே மாதிரி சச்சின் தன்வீரும் போன வருஷம் பெருசா பண்ணல. ஒரு 85 ரைட் பாயிண்ட் என்னமோ தான் கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சு அவரால். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு. பார்ப்போம். இந்த ஸ்குவாடு வந்து அந்த அளவுக்கு நல்ல அவங்களோட கோரை கொண்டு வர்றதுனால இதாகும். என்ன ஒண்ணு அபிஷேக் இல்லாதது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் ஆனா அவருக்கு வேற டீம்ல விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது. அப்புறம் புனேரி பல்டன் இவங்க தாங்க இந்த டீம்ல வந்து பேசணும் அப்படின்னா அவங்களோட மெயின் டீம் அப்படியே இருக்கு. ஒன்று ரெண்டு மாற்றங்கள் தான் இருக்க போகுது. போன வருஷம் அவங்களோட கேப்டன் இன்ஜுரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவா இருந்துச்சு. புனேரி பல்டன் கிட்ட ஒரு 2.49 கோடி இருக்குங்க கையில. இவங்க கிட்ட வந்து அஸ்லாம் இனந்தார் அவர் தான் வந்து ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர், இந்தியன் கேப்டனா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேசப்படுற டீம். அவரை மேல நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. அபிஷேக் அதாவது நடராஜன் இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க டீம்ல வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. பங்கஜ் மோகித் ஆகட்டும், மோகித் கோயா ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராமிசிங் யங்ஸ்டர். இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க இந்த ரோல் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரைட் போடுற எல்லாருமே வந்து டிஃபென்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட கோர் இருக்கு. இவங்களுக்கு வந்து பேக்கப் மட்டும்தான் தேவைப்படுது இந்த ஆக்ஷன்ல. இவங்க கிட்ட 7 அவைலபிள் ஸ்லாட்ஸ் இருக்குங்க. மினிமம் வந்து 7 இருக்கு. அது இல்லாம 2 ஃபாரின் ஸ்லாட்ஸுமே ஃப்ரீயா இருக்கு. இவங்களோட ஒரு ஃபாரினர் வந்து சாத்லு. அவர் தான் அந்த சீசன் வந்து பயங்கர கலக்குன்னு கலக்குனாரு. அதாவது போன சீசனுக்கு முந்தின சீசன் 10வது சீசன் அவங்க டைட்டில் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமாகவும் அவர் இருந்தாரு. அவரை வெளியே விட்டாங்க போன வருஷம். இந்த வருஷம் திரும்ப அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். 3 FPM கார்டு வச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புனேரி பல்டனோட ஆக்ஷனுக்காக நான் வெயிட் பண்றேன். அது வந்து ஒரு நல்ல செட்டில்டு டீம். தமிழ் தலைவாஸ் வந்து அவங்க கோரை ரீட்டைன் பண்ண மாதிரி இவங்களும் அவங்க கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டீம் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ். 2.46 crore இவங்க கையில இருக்குங்க. இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பிளேயரை வந்து இவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெயின் டீம் அதாவது ஜெய்தீப் இவங்க இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டர்லாம் திரும்ப ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராமிசிங் டீம். போன வருஷம் டைட்டில் வின் பண்ணாங்க. அவங்களோட கோர் அப்படியே இருக்குங்க. நல்ல செட்டில்டான ஒரு டீமா தெரியுது பார்க்கும்போது. பேக்கப் மட்டும்தான் இவங்க இப்போதைக்கு டீம் எடுக்க போறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போற டீம் வந்து யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் 2.31 கோடி இவங்க கையில இருக்கு. இந்த டீம்ல வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம அல்லூர் சதீஷ்லாம் இங்கே தான் இருக்காரு, ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த ஜாஃபர் தனேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரினர் ஸ்லாட் இருக்கு. அதாவது அவரை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ரீட்டைன் பண்ணதுனால அந்த ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஃபாரின் ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. 8 அவைலபிள் பிளேயர்ஸ் வந்து இவங்க எடுத்துக்கலாம். 3 FPM இவங்க கிட்டேயும் இருக்கு. நல்ல சுனில் இவரை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா போன வருஷம் இவரோட கேப்டன்சி வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் பிளே ஆஃப் போக முடியல. அதாவது ஒரு ஃபைனல்ஸ் கொண்டு வந்து வின் பண்ண வைக்க முடியல. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. ரைட் கவர்ல இவர் வந்து ஒரு பயங்கரமா இருப்பாரு. இவரோட ஒரு பேக்கப் வேணும். அதே மாதிரி ரைட் கார்னரும் வேணும். மிச்சப்படி இவங்க டீம்ல வந்து நல்ல ஒரு செட்டில். ரைடை பொறுத்த வரைக்கும் ஜஃபார் தனேஷ் ஆகட்டும், அல்லூர் சதீஷ்மே உள்ள வந்து கலக்குவாரு. அது இல்லாம போன வருஷம் இவங்க டீமை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அஜித் சௌகான் அவர் இங்க இருக்காருங்க.
ரொம்ப தனியா தெரிஞ்சாரு. போனா மல்டி பாயிண்ட் ரைடு வந்து இவர்கிட்ட இருந்து போன வருஷம் நிறைய பார்க்க முடிஞ்சு. இந்த வருஷமும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யூமும்பா வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீம் தான் வச்சிருக்காங்க. ஆக்ஷன்லயும் கொஞ்சம் ஓரளவு நல்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா வெல் செட்டில்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா நம்ம பேச போறது வந்து யூபி யோதாஸ். இவங்க கிட்ட 1.86 கோடி தான் வந்து கையில இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் ஸ்லாட்டுங்கிறது 5 ஸ்லாட் தான் இருக்கு. 2 ஃபாரின் ஸ்லாட்டுமே ஃப்ரீயா இருக்கு. இந்தியன் அப்படியே வந்து ஒரு இந்தியன் கோரை வச்சு அப்படியே மொத்தமா வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. நல்லாவே இருக்கு இவங்களோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். சுரேந்தர் கில் இவர் மேல ஒரு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா அவர்னால ஒரு இன்ஜுரி இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவரால் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ககன் கவுடா அந்த ஒரு யங்ஸ்டர் மேலேயும் ஒரு நல்ல நம்பிக்கைகள் வச்சிருந்தாங்க. நல்லா பண்ணியிருக்கிற அவங்க டீமுக்காக யூபி யோதாஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா இருக்கு. இந்த ஆக்ஷன் வந்து ஓவராலா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வந்து வெளியே வந்திருக்காங்க. அந்தந்த எல்லா டீம்ல இருந்தும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பவன் ஷெராவத் ஆகட்டும், விஜய் மாலிக், அஷு மாலிக், அப்புறம் வந்து ஃபசல் அட்ராஸ் அலியில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஒரு 31 1 நமக்கு தெரிஞ்சிடும். ஈவினிங் 7 o'clock வந்து லைவ் டெலிகாஸ்ட் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்ப்போம் சதீஷ். ஓகே, நன்றி அனுமந்த். இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி எந்தெந்த டீம் வந்து யார் யாரெல்லாம் ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. பார்க்கலாம், இந்த வாட்டியாச்சு தமிழ் தலைவாஸ் வந்து அவங்க பர்ஸ்ல இருந்து நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வாட்டி கப் அடிப்பாங்களான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். மே 31 ஜூன் 1 வந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போது. அனுமந்த் சொன்ன மாதிரி லைவ்லேயே வரப்போகுது. பார்க்கலாம் என்ன எப்படி எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்க போறாங்கன்ட்டு.